என்ன பிள்ளை லதா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கையா. ஏன் ரொம்ப சலிச்சுக்கிற? ஆமாயா. அது சரி, உனக்கு என்ன இங்க வேலை? பொண்ணம்மா மீன் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அதான் ஊர்ல எத்தனை கடை இருந்தாலும் ஒன்னதால தேடி வந்திருக்கேன். அப்படியா? நெசமாதான். மீனை கொடு. என்ன பிள்ளை, மீனை கேட்டா வாய பொழக்குற? என்னயா இப்படி பண்ணிட்டியே? எதுக்கு, என்னாச்சு? இப்பதான்ல வித்துட்டு வரேன். ஐயோ. சரி விடு விடு, பிரச்சனை இல்ல. அடுத்த லோடு வாங்கணும்ல. ஆமா. அதான் ஆத்தங்கர ஓரம் போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, அடுத்து பிடிக்கணும்ல. லதா, நானும் வரேன்ல, என்னையும் கூடவே கூட்டிட்டு போ. நீ வந்தா ஊரு என்ன பேசும்? ஊரு கிடக்குது, என்ன கூட்டிட்டு போ, ஆசையா இருக்கும்ல. இது என்ன விளையாட்டா? நடுக்கடலுக்கு போகணும்ல. எது நடுக்கடலா? ஆமாம்ல. அடி பாவி, இது வரைக்கும் நான் கடலை தாண்டி பாத்திருக்கேன், நடுக்கடலாம் பார்த்ததே இல்ல. நானும் வரும்ல லதா. சரி சரி வா. ஐ குடு, உனக்கு எதுக்கு சிரமம், நான் தூக்கிக்கிறேன். ரொம்ப நல்ல மனுஷன் யானி. அத்தங்கர ஓரத்தில் நின்னாலே குயிலுக்கு குருவிய போல, அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல, காத்தடிக்கும் தசையிலைய மனச கழுத்து கட்டி இழுக்குது சேல, ஆப்பத்துக்கு பாயா கறி போல 6000 முழுங்குற ஆள. என்ன பிள்ளை கையெல்லாம் தட்டுற? இன்னும் என்னவா, உன் குரல் அம்புட்டு அழகா இருக்கியா, அதான் கை தட்டினேன். சாதமே கொஞ்ச நேரத்துல இறக்க போறேன். எல்லா வேலையும் முடிய போது. இந்த நேரம் பார்த்து இந்த ஆளை காணுமே. ஆத்தா கூப்பிட்டியா? ஆத்தா ஆமால, உன் அப்பன் தரதல எங்க ஊர் மேய போயிருக்குன்னு தெரியல. என்ன ஆத்தா சொல்ற? அது சரி, இந்த ஆளை பத்தி தெரிஞ்சது தானே. இவர்கிட்ட வாங்க விட்டதுக்கு ஒன்ன சொல்லிருக்கலாம். அப்படி என்னத்த வாங்க விட்ட? அதான் அந்த பொண்ணு வந்திருக்குல்ல, மீன் வாங்க விட்ட. அவரு வரத்துக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப என்னையா பண்றது பரட்ட? அவ்வளவுதானே, என்கிட்ட துட்டு இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன். எல்லுல எங்க போற? கொஞ்சம் பொறு ஆத்தா, வரேன். இவன் எல்லுனா என்னையா நிப்பான் போலயே. செம்மையா இருக்கு. ஏப்புல இப்படிதான் நடுக்கடல்ல தினமும் வந்து மீன் பிடிப்பியாக்கும்? ஆமாயா, தெரிஞ்சா சரிதான். இல்லையா, இப்ப எதுக்குயா அழுவுற? இல்ல புள்ள, இப்படி தினமும் தனியாலாம் வராத. அப்போ எனக்கு ஒரு ரோபோ வாங்கி தரியா? எதுக்கும்ல அப்படி சொல்ற? அது கடல்ல உனக்கு ஏதாவது ஆயிட்டுனா எனக்கு யாரு இருக்கா? என்னையா, என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா? இல்ல இல்லாமலையா சொல்றேன். சரியா, இனிமே வரும்போது என்ன கூப்பிடு. கூப்பிட்டா போச்சு. சரி சரி, எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பாப்போம். வா, மீனை பிடிக்க தூண்டில போடு. மீனே மீனே. அக்கா, மீன்லாம் இருக்கா? இருக்கு இருக்கு. என்ன மீன் வேணும்? நண்டு கொஞ்சம், நெத்திலி மீன் கொஞ்சம் கொடுத்துருங்க. இந்த தார. கொஞ்சம் வழி விடுமா? அப்படி போறது. என்னல வேணும் பாண்டி பையா? அம்மா கொஞ்சம் மீன் நண்டி இறால கேட்டுச்சு. எவ்வளவுக்கு வேணும்? என்ன எல்லாம் அரை கிலோ தாங்க. இப்ப பிடிச்சதா? அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்பு பிடிச்சதோ? கேக்க தானே செஞ்சேன், இதுல என்ன குத்தம்? கேக்குறது தப்பு இல்ல, கேள்விய பாரு. நல்லா வேணும்டா உனக்கு. என்னம்ல தரம், முகம் வாடி கிடக்கு. முகத்தை தூக்கி வச்சுட்டு வந்திருக்கேன், என்னாச்சு? என்னம்ல என்ன ஆச்சு? பொண்ணுமா இது வா. என்னத்த, என்ன வேணும்? என்னன்னு கேளும்ல. தரம் முகம் வாடி கிடக்கு. என்னம்ல ஆச்சு தரம்? போட்டா என்னன்னு சொன்னாதானே தெரியும். என் ஸ்கூலே சரியில்லை. என்ன ஆச்சு? பசங்க போட்டு கொடுத்து இந்த குண்டம்மா என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுச்சுமா. என்னம்ல சொல்ற? ஆமாமா. நீ என்ன செஞ்ச? நீ ஒண்ணும் செய்யாம அவங்க சொல்ல மாட்டாங்களே. அந்த குண்டம்மாக்கு என் மேல சும்மாவே காண்டு. அவ்வளவுதானே. சரி சரி பொண்ணம்மா, நாளைக்கு நீ போய் கொஞ்சம் பேசு. சரிட்ட. தானம், இதுக்கா முகத்தை வாடி வச்சுட்டு வருவேன். நாளைக்கு உன் ஆத்தாக்காரி வந்து பேசுவா. வாடனம் சாப்பிடு. இந்த குண்டம்மா சேலரி தர முடியாது சொல்லிடுச்சுமா. பாத்துக்கலாம், அதெல்லாம் பொண்ணம்மா வந்து பேசுவா. ஆமால தானே, வா முகம் கை கால்லாம் அல கழுவிட்டு வா. உள்ள பரட்ட. யாருமா உள்ள? யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? சிரிக்கிற சவுண்ட் கேக்கு. ஆமால தானம். யாரு? பொண்ணுமா, இவளுக்கு தெரியாது போல, நீ சொல்லு. அது ஒரு பெரிய கதை, வா சொல்றேன்.
யோ நீதான் நல்லா பாடுவல. நான் நல்லா பாடுவேன்னு சொன்ன ஒரு ஆள் இந்த ஊர்லயே நீதான்ல. எங்க எனக்காக ஒரு பாட்டு இந்த இடத்துல பாடு. அவ்வளவுதானே, ஆடிட்டா போச்சு. பாடுல. நிலா அது வானத்து மேல, பல்லானது ஓடத்து மேல. நிலா அது வானத்து மேல, பல்லானது ஓடத்து மேல. கொண்டாடுது தேடுது ஒன்ன ஹொய்யோ ஹோ. ஹோய் அது என்ன ஹோ. பொழுதானா போதும் தோண ஒண்ணு வேணும். இளங்கால ஆட்டம் இடிஞ்சாதான் போகும். நிலா அது வானத்து மேல. என்னல போதுமா? அருமையோ அருமை. யாருமா இதுவோ? சொல்லியம்மா மாதிரி இருக்கு. அவங்களே தான்ல. இதுவோ எதுக்குமா நம்ம வீட்டுல வந்து தூங்குதுவோ? அத ஏன் கேக்குற? இதுங்க கதை பெரும்பாலா இருக்குல்ல. அப்படி என்ன கதை? அத ஏன் கேக்குற? பரட்டையா இருக்காம்ல. ஆமா, அவன் வேலை செய்யற முதலாளி பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கான். எங்க நான் அவளுக்கு கெட்டி வச்சிருவேன்னு இவ அடம் பிடிச்சி இவ அம்மைய கையோட கூட்டிட்டு வந்துட்டான். மாமா எனக்கு தான் ஓன்னு ஓல விடுறா. இத பார்த்தனா இந்த கூத்த எங்க போய் சொல்றதே தெரியல. அவதான் அடம் பிடிக்கிறான்னு பார்த்தா கூட சேர்ந்து 7 கழுத வயசாயும் இவளுக்கும் புத்தி இல்ல. எனக்கு தான் சொல்லி கேட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கா. ஆத்தி அம்மா, எங்க அந்த முதலாளி பொண்ணு? அதுவா உள்ள பரட்டை கிட்ட பேசிட்டு இருக்கு, வந்து பாரு. என்ன இப்பவே அண்ணனை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? அது சரி, இப்ப இதுவுல என்ன செய்ய போற? நானா கூப்பிட்டேன், அதுவெல்லாம் வந்தது. அதுங்களே தூங்குது. ஒரு வகையில அதுவும் நல்லதுதான் விடு. இதுவள எழுப்புனேன்னு வை, நமக்கு தான் தலைவலி. ஆமா ஆமா, சரியா சொன்ன. சரி வா, அந்த பொண்ணை பாப்போம். வா வா. இது அப்படியே தூங்கட்டும், விட்டு. பாத்தியாமா, இதுவ பேசுன பேச்செல்லாம் கேட்டியாமா? மாமா எனக்கு இல்லையாமா? கேட்டேன். என் 2 காதால கேட்டேன், என் 2 கண்ணால பார்த்தேன். பாத்தியாமா, நம்ம தூங்குறது கூட நல்லதுன்னு எழுப்பாம போகுதுவோ. இருக்கட்டும் மக்கா, பாத்துக்கலாம். இந்த வெள்ளையம்மாவா இல்ல அந்த பொன்னம்மாவான்னு பாப்போம். அதே போல நானா இல்ல அந்த வள்ளியான்னு பாக்கணுமா ஒரு கை? அப்போண்டி பாப்போம். அதுக்கு நேரம் காலம் கூடி வரணும்ல. என்ன ஆத்தா? நீனும் கரியா வாங்க சொன்னனே போலையா? அதுக்குதான் இருக்கவே இருக்கா என் கூட பிறந்த தம்பி பாண்டி. அடப்பாவி, நீ போலையா? வீட்டுக்கு தான் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. அது சரி. யாருனே இது? ஆனா இதுதான் அந்த பொண்ணு வள்ளி. இதுதான் உன் தங்கச்சியா? ஆமா ஆமா. ஆளப்பாரு, மூஞ்சியும் பேச்சும். இதுக்கு இவ்வளவு சீனு? பணம் இருந்துட்டா நீதான் பெரிய ஆளா? இது என் அண்ணியா? எப்பா, இதுக்கு அந்த நெட்ட வழியே பரவாயில்ல. என்ன தானோ பேச மாட்டீங்களா? எல்லாரும் என்கிட்ட ஜாலியா பேசுறாங்க, நீங்க மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் பேசினா நான் பேசணுமா? என்ன தானோ? ஏன்ல அவட்ட பேசுற அப்படி? ஐயா நீ பேசி, என்னாலலாம் பேச முடியாது. வந்துட்டா இந்த மூஞ்சிக்கா இவ்வளவு சீனு. ஐயோ, நீங்க அழுவாதீங்க வள்ளி. கரெக்டா, அவ எப்படி பேசிட்டு போறா. பாவம் இந்த புள்ள அழுவுது. பாவம் இந்த புள்ள குழந்தை. வாயில கை வச்சாலும் கடிக்க தெரியாத குழந்தை. தனோ, இதுக்கப்புறம் நீ பேசுனேன்னு வை, உன்னை அடிச்சிருவல்ல. நீ விடுமா, அவ கிடக்குறா. அது ஒரு லூசு, அப்படிதான். நீ அழுவாத. பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. அத்தா, தனமா இது ஏன் இப்படி பேசுது? எனக்கும் அதுதான்ல தெரியல. அது ஸ்கூல்ல இருந்து வரும்போதே மண்டை கோளாறாதான் வந்தது. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல அது தெளிஞ்சிரும். அத்தா பாத்தியா, இந்த பொண்ணுக்காக பெரிய மீனே புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, குடுல. பாவம்ல அந்த பிள்ளை ரொம்ப நேரமா காத்திருக்கு. பரவாயில்ல, பொறுமையாவே பண்ணுங்க. கொஞ்சம் பொறு வள்ளி, இதோ வந்துடுறேன். அது கிடக்கு, நீங்க அழுவாதீங்க. ஏன், இவங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் தனம் பண்ண வேலை. அது என்ன பண்ணிச்சு? அது மூஞ்ச காட்டுற மாதிரி சிறு சிறுன்னு பேசிட்டு போயிட்டு. எங்க அது இந்த வார? ஐயோ விடுங்க பாண்டி. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா நடந்துக்கணும்? நடந்ததெல்லாம் பாத்தியாடி மக்கா? கேட்டேன் பார்த்தேன். தானோ நம்ம கட்சி போல. ஆமாமா, அதுக்கு இவ்வளவு பிடிக்கல போல. இத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்படி? நேரம் வரும்போது பாரு, இத வச்சியா அந்த வள்ளி ஆக்கிடலாம். அது வில்லி ஆகாம இருந்தா சரிதான். ஏண்டி மக்கா, எதை சொன்னாலும் ஒரு கேட்ட போடுவியோ? நான் உண்மையே தானமா சொன்னேன். மாமா எனக்கு மட்டும் கிடைக்கணுமா? நீ ஏண்டி கவலைப்படுற? உன் மாமனை உனக்கு கட்டி வைக்காம இந்த வெள்ளையம்மா நிம்மதியா போய் சேர மாட்டான். இதுக்கப்புறம் என்னடி பண்ணலாம்? இது வரைக்கும் நீ ஒண்ணும் பண்ணல. இதுக்கப்புறம் என்ன பண்ணி கிழிச்ச போற? மூடிட்டு படு. என்ன பாத்தி இப்படி சொல்லிட்டியே? என் மாமங்காரனை எப்படி மயக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியா?
அப்படியா? எப்படி? ஏன் அதையும் சொல்லி உன்கிட்ட ஒரு காரியம் சொன்னாலும் உருப்படாம போயிடுது, இதுவும் உருப்படாம போயிடணுமோ? பாண்டி பரட்ட சொல்லு ஆத்தா. ஏம்ல உங்க கோரஸுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணாம்? நாங்க என்ன செய்வோம்? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர்றது. சரி ஆத்தா, கூப்பிட்டியே எதுக்கு? ஏம்ல சாப்பாடு ஆயிட்டு, அந்த பொண்ணுக்கு பந்தி போடணும்ல, கொஞ்சம் வாழை இலை எடுத்துட்டு வாவும். எடுத்துட்டா போச்சு. சீக்கிரம் கொண்டு வாங்க. நில்லுங்கம்ல, நானும் வரேன். வாங்க வாங்க. 2 பேரும் அருவாளை எடுத்துக்கிட்டு எங்க போறியோ? வாழை இலை வெட்ட. எதுக்கு? சாப்பிட ஆத்தா கேட்டுச்சு. இன்னும் எவ்வளவு தூரம்ல? பக்கம்தான் வந்துட்டு. அதோ வெட்டுனா. இதுவா வெட்டிடுவோமா? வெட்டு. புடினா புடி. புடி பாண்டி. ஏன்ட்ட கூடு பரட்ட. அத்தை குடுங்கத்தை, நான் கொண்டு போறேன். நீ ஏமா இதெல்லாம் தூக்கிட்டு வர? அவனுங்களாம் எங்க? இருக்கட்டும் அத்தை, அவனுங்க வெட்டி பாவம் அசதியில இருக்கிறானுவோ. சரி சரி, நீ இத கொண்டு போ, நான் மத்ததெல்லாம் கொண்டு வரேன். சரிட்ட. பாவம், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கணும் கடவுளே. அத்தா, அந்த இறாவை கொஞ்சம் வெயி. நல்ல பாண்டி பையா, ருசியா இருக்கா? எப்படிமா இருக்கு வள்ளி? சூப்பர் அத்தை, சொல்லவே வேணாம். நல்லா கொட்டிக்கோங்க. வாம்ல தனம், சாப்பிடலையா? அதான் புதுசா ஒருத்தங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களே விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு போடுங்க. வாம்ல இப்படி பேசுறேன், என்ன மறந்துட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்ல தனம். தனா காமெடி பண்ணாம வந்து சாப்பிடு. அட பாவி, காமெடியா? பாண்டி அமைதியா இரு. சரி தனோ, இதுல என்ன இருக்கு? வா இப்ப வந்து சாப்பிடு. எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம், புதுசா வந்திருக்கவங்களுக்கே அத்தனையும் கொஞ்சம் கொட்டுங்க. ஏமா நீ ஏமா அழுவுற? இல்ல அத்தை, தனத்துக்கு என்ன மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. அதுக்கு யாரதான் பிடிச்சிருக்கு? தட்டி விட்டுட்டு சாப்பிடுவியா? அதுக்காக உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு ஆளு. என்ன சொன்ன நீனு? உன ஆத்தா பாராத்தா, என்ன அடிச்சுட்டா பந்த வச்சு. கொஞ்சமாவது வாய் கொழுப்புன்னு அடங்கணும். இருக்குன்னு பேசிட்டே இருக்க கூடாதுல, அதுவும் பேசுனேன். அவ வம்புக்கு ஏன் போன? அந்த வேலை முடிஞ்சிட்டு. என்னையாடி அடிக்கிற? உனக்கு இருக்கு. சரி சரி பாண்டி, சாப்பிடு. ஏம்மா வள்ளி, சாப்பிடு. இல்ல போதும் அத்தை. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிடணும். அதானே அவ கிடக்குறா. அம்மா வள்ளி, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ஏதோ தெரியும். ஆமா அத்தை, பரட்டைக்கு சமைக்க தெரியுமா? கேட்டனே இப்படி சிரிக்கிறிய? அவனா? ஏதாவது ஒரு கதை இருக்கா? இருக்கு இருக்கு. அத்தாடி, அடுத்து நம்ம மானமா? சரி சைலன்ஸ், எல்லாரும் சாப்பிடுங்க. அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஒரு தடவை மீன் குழம்பு வைக்க சொல்லி கொடுத்தேன். கத்துக்கிட்டான். அத அப்படியே செய்யவும் செஞ்சான். அப்புறம் என்னாச்சு? ஆனா பயப்புல மீனை போட மறந்துட்டான். எது? அப்புறம் எப்படி அது மீன் குழம்பு? அததான் நாங்களும் கேட்டோம். போச்சுடா, இந்த மீன் குழம்பு கதைய நான் குழிக்குள்ள போற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க போல. ஆமா. என்ன பரட்ட, என்ன கோமணம் பறக்குது போல. அமைதியாருடா, நீ வேற. சாப்பிடல, நேரம் ஆகுது. இவளா? ஐயோ கடவுளே, போச்சுடா. இன்னைக்கு இவ என்னென்னலாம் பாடுபடுத்த போறாளோ. பாத்தியாமா, என் மாமன் கூட இப்பவே ஜோடி போட்டு சாப்பிடுறத பாத்தேன்டி, பார்த்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் அவளை விட்டு போட்டு வருகால மருமவளுக்கு உட்கார்ந்து பந்தி பருப்பாறாளே. ஐயோ, என் அவளதான் இருக்கிறா, அவளுக்கு ஒரு வாய் கொடுத்தாளான்னு இத கேட்க ஊர்ல நாதியே இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, அந்த கூட்ட பார்க்க என்னால முடியலப்பா. வந்துட்டாங்கப்பா நாடக கூட்டம். உங்க நாடகத்தை பார்க்கதான் எங்களால முடியல. பாத்தியாமா, நம்ம நியாயத்தை கேட்டா நாடகம்னு சொல்றாரு மாமா. அந்த கடவுளுக்கே கண் இல்லையா? வெள்ளையம்மா, என்ன செஞ்சுட்டோம்னு ஒப்பாரி வைக்கிறேன். பார்த்தேன், எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியல. உன் மகனுக்கு இன்னும் மாலையே பரிமாறல உன் பேரனுக்கு. அதுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்கு விருந்து வைக்கிற மாதிரிலாம் வைக்கிறிய. அந்த வீட்டுக்கு வந்த பிள்ளை சாப்பிடட்டும்னு கொடுத்தேன்.
ஓஹோ, இந்த மகாராணி சாப்பிட நார்மல் சாப்பாடு போதாதோ? எனக்கு என்னம்ல, உன் வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போலாம்ல. முடியலையே, ஒரு அநியாயம் நடந்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஷோபா ஐயோ ஐயோ ஐயோ, என் மவளதான் இந்த வீட்டுக்கு வந்திருந்தா ஒரு நாள் கூட இப்படி வாய்க்கு ருசியா வக்கனே ஆக்கி போட்டது கிடையாது. பாரடி மக்கா, நல்லா நண்டு செஞ்சிருக்கா, மீனை வறுத்திருக்கா, எறா வறுத்திருக்கா. ஐயோ ஐயோ, யாரு சாப்பிட வேண்டியதெல்லாம் யாரு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு. அது சரி, மாலா ராசா சூடு சரணெல்லாம் இருந்தா தானே. ரொம்ப பேசாதல்ல. பாரு, நீ பேசுன பேச்சாலும் அந்த பொண்ணு அழுவுது. அழுவட்டும், நடிப்பா கூட இருக்கலாம். பாரு பிள்ளை, சும்மா அந்த நீலி கண்ணீர் எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. எது நீலி கண்ணீரா? அந்த பிள்ளைய ரொம்ப பேசாதல்ல. ஆமா, இவங்க மைசூர் பேலஸ் மகாராணி. இவங்க பேசுறவன ஊரே கொத்திக்கிட்டு வரோம். ஊர் வருதோ இல்லையோ நான் வருவேன். அவளை பத்தி மட்டும் பேசாத. அவளை பத்தி மட்டும் பேசுன நான் வருவேன். சும்மா விட மாட்டேன். எனக்காக இப்படி எல்லாம் பேசுவியா? இததான் பாருட்ட நான் எதிர்பார்த்தேன். இது போதும். என் அப்பாவை எதிர்த்தாவது ஒன்னதான் கெட்டுவோம் பாருட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, பாத்தியாடி மக்கா? பாருமா மாமா அவளுக்காக எப்படி பேசுறாரு. பரவாயில்லடி, பாத்துக்கலாம். பாத்துக்கோங்க, நானும் பாத்துக்கிறேன். ஆத்தா சோத்துக்கு செத்துதுங்க போல. நீ ஒரு வாய் சோறு தரலன்னு அழுவு வந்திருக்குதுங்க. உன்னை தூக்கி கூடு, பாவம் பொழைச்சிட்டு போகுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. பத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? இது அதுங்க வந்த உடனே குடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது இல்ல. வந்துராத. என்னண்ணா இது கரெக்டா சொல்லிருக்க? எனக்கு தெரியாதா? ஏமா இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. எனக்கு தோன்றதுக்குள்ள பாவம் அந்த பொண்ணு அழுதே முடிச்சுட்டு. ஆமாம்ல, இதுல என் மகன் சிவனாண்டிய காணோம். அந்த தருதர் அவரு வேலைக்கு போயிருக்காரு, வருவாரு. ஆமா ஆமா, வேலை செய்யணும்ல. அட பாவி, உன் அப்பா மானத்தை கப்பல் ஏத்தாம எப்படியெல்லாம் காப்பாத்துறியோ? வேற என்ன செய்யறது, அவருக்கு பிறந்துட்டோம்ல. அத்தையா பொண்ணுமா, எனக்கு இத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. எதுக்கிட்ட ஆயிரம் தான் இருந்தாலும் வெளிய ஆள் கிட்ட அப்பன்னு விட்டு தராம பேசுறானு பாரு. அப்பா ஆச்சே, விட்டு கொடுத்துருவோமா? ஐ லைக் இட் பாருட்ட. அண்ட் பாண்டி, தேங்க்ஸ். யோ, எப்படியா இருந்தது இன்னைக்கு? இந்த சிவனாண்டி மண்டைய போடுற வரைக்கும் மறக்க முடியாது, அப்படி இருந்தது. சரி சரி, மீனு போதுமா? போதும் போதும். பிடிக்கிறன்னு ரொம்ப நேரம் ஆக்கிட்டியா? என்ன ஒரு 2 hour இருக்குமா? 5-6 hour இருக்கும். ஆத்தி எது 6 hour? ஆமாயா, இன்னும் சத்து நேரத்துல இருட்டவே போகுது. ஐயோ இன்னைக்கு கன்ஃபார்மா எனக்கு. சங்கு ஊதுவா அவன் பண்டாட்டி. நீ ஏன் சொல்றீங்க? பார்த்தா அவனுக்கு பாவமாவே தெரியலையா? உன்னை பார்த்தா எனக்கு மட்டும்தாயா பாவமா தெரியுது. அது பொண்ணம்மாட்ட போய் கேளு. சரி சரி, நேரம் ஆகுது, நானும் வரேன். சீக்கிரம் போ, ஏச போறா. சரி புள்ள, வார. பாத்துக்கோ. சரியத்த, நான் போயிட்டு வரேன். சரிங்களா, அடுத்த வாட்டி வரணும்னா இனிமே இங்க தானே வர போறா. பாத்தியாமா அண்ணனுக்கு அவசரத்தை? இந்தாங்க அத்தை, பிடிங்க. அத்தா வாங்கிக்கோ அத்தா, ஆசையா குடுக்குதுல அந்த புள்ள. அடி பாவி, 500 ரூபாய் நோட்டு 4-5 தாள் தான் பாத்திருக்கேன். இப்படி பண்டலா இப்பதான் பாக்குறேன். பணக்காரி தான் போ. பரட்டைக்குன்னு குடுத்து வச்சிருக்கு. எனக்குன்னு உள்ளவ எங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காளோ. வச்சுக்கோமா, நான் பணத்துக்குலாம் செஞ்சு தரல. இருக்கட்டும் ஆண்டி, அன்பளிப்பா வச்சுக்கோங்க. அண்ணம்மா அதான் ஆசையா குடுக்கறாவல, வாங்கிக்கோ. சரிப்பா. அப்பத்தா நீ சொன்னாதான் ஆத்தா வாங்குது. அத்தை இருக்கும்போது நான் வாங்குறது சரி வராதுல்ல. பரவாயில்ல அத்தை, உங்க அத்தைய நல்லாவே மதிக்கிறீங்க. பாட்டி, உங்களுக்கு இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அதான் தெரியுமே. பொண்ணம்மா மாதிரி கிடைக்க நெசமாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அத்தை, அந்த பிள்ளைய பார்த்து விட்டுட்டு வந்துரு. சரியாத்தா. உங்க கையிலே குடுக்கறேன். எனக்கு எதுக்கும்ல, நீ வச்சுக்க. நீதான் பொறுப்பா பாக்குற. பொண்ணுமா, பரட்டைக்கு அந்த பொண்ணுக்கும் ஜோடி பொறுத்த அருமையா இருக்குல்ல. ஆமாத்தே, சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பாக்கணும். பாப்போம், அதுக்கு நேரம் காலலாம் இருக்கு. ஐயோ, அந்த பெருசுங்க தொல்லை தாங்கல. இவனா மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னை எப்ப வாங்கிட்டு வர சொன்ன? பொழுது சாந்தி தலை சாய்க்கவே போறோம். இவ்வளவு நேரம் ஆகி அந்த பிள்ளையா போயிட்டு இப்பதான் வாங்கிட்டு வருவியா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? போதை இருந்தியா இல்ல எவ கூட இருந்த? இல்ல பொண்ணம்மா, இப்படி எல்லாம் பேசுற. தெரியும்யா, நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியும். அண்ணா எங்க காணோம்? இங்க பாரு.
உன்ன மாதிரி ஆளு உயிரோட இருக்கிறதுக்கு செத்து தொலை.